தாவீதை பார்த்து சொல்லுங்க. அவர் கேட்டார், அன்றன்றைக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் தந்தா போதும் ஆண்டவரே. ஆமென். பசியினால் நான் திருட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. பணக்காரனாகி ஐஸ்வர்யவானாகி உம்மை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒன்றுமில்லாத காலத்தில் நம்ம முழங்காற்படியிடுவோம், ஜெபிப்போம், அநேக உடன்படிக்கைகள் செய்வோம், தீர்மானங்கள் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கினா நமக்கு ஜெபத்துக்கு நேரம் வராது, ஆராதனைக்கு நேரம் வராது, ஆமென், தேவ சமூகத்தில் உட்கார நேரம் வராது. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு விலகி விலகி பணத்துக்கு பின்னால ஓடுவோம், உலக ஐஸ்வர்யத்துக்கு பின்னால ஓடுவோம், உலகத்தின் பொசிஷனுக்கு பின்னால ஓடுவோம். ஒருபோதும் இல்ல, கர்த்தர் போக சொல்லாத இடத்துக்கு நீ போகாதே. ஹல்லேலூயா. அவர் கூட வந்தா மட்டும் போ, அவர் சொல்றத மட்டும் செய். ஆமென். இந்த கட்டளைக்கு ஒரு காலமும் மாற்றம் வராது. இதன்படி நீ வாழு. இதுல செய்யக்கூடாதப்பான்னு சொல்றத ஒண்ணு நீ செய்யாத. ஆமென். ஐஸ்வர்யமா வாழணும்னா நாம் முக்கியமாக பெற்றுக்கொண்டதை, வேண்டியதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் நித்திய ஜீவன். அதை காத்துக்கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு முக்கியமானது. இதற்காக உலகத்தோடு ஆமென் இழுகி சேர்ந்து நஷ்டமடையக்கூடாது.